மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்கலாம். அதிக ரத்த அழுத்தம், பிபி, ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எந்த ஏஜுக்கு வேணா பிபி இருக்கு. இப்போ எல்லாமே டென்ஷன், லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. தூக்கம் இல்லை, நைட்டில் தூங்குறது இல்லை, புரியுதுங்களா? நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க, பகலில் எப்போ வேணா சாப்பிட்றாங்க, எப்போ வேணா தூங்குறாங்க. தூக்கத்தின் அளவு குறைஞ்சி போச்சு. அப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், வெளியில் சாப்பிட்றது, ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதனால நமக்கு என்ன ஆகுது? ஒர்க்கு லோடு, ஒர்க்கு டென்ஷன் எல்லாம் சேர்ந்து நமக்கு சின்ன வயசுலேயே இப்போது ப்ரெஷர் வந்துடுது. இது ஏன் வருது? இதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல உடற்பயிற்சி, நல்ல வாக்கிங், இதுக்கெலாம் நல்லா டயட்டு ஃபாலோ பண்ணால், மெடிடேஷன் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தால் பிபி வரவே வராது. சரி, வந்துருச்சு, என்ன பண்ணணும்? வந்துருச்சுன்னா உப்பு, காரம், பிபி குறைக்கணும். ரெகுலராக செக் பண்ணுங்க. பிபி இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோம் டாக்டர்கிட்ட. அவர் ஒரு 30 டேஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். நம்ம பார்ப்போம், சாப்பிடுவோம். அடுத்தது டாக்டர்கிட்ட போவோம். அவர் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை குறைப்பாங்க. இல்லைன்னா ஒரு மெடிசன் மாத்திரம் ரெகுலராக எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓகே அப்படின்ட்டு வந்துடுவோம். திருப்பி அந்த பக்கம் டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம். நமக்கு தான் பிபி நார்மல் ஆயிடுச்சு. மெடிசனும் எடுக்க மாட்டோம், டயட்டும் எடுக்கிறது இல்லை பேஷண்ட்டு. ஆனால் அதோட விளைவு என்ன ஆகுது? அவங்க எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றது. பிபி இருக்கும், ஆனால் இவங்க இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வருடக்கணக்கில் அந்த பிபி செக் பண்ணுறதே கிடையாது. அப்போ இதனோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம். அதுவும் சம்மரில் ரொம்ப பாதிப்பு வர வாய்ப்பு உண்டு. இதை விட இன்னும் மோசமானது, இதுவே மோசமானது, பக்கவாதமே மோசமானது. இதை விட மோசமானது கிட்னி ஃபெயிலியர். கிட்னி போய் பாதிப்பாகி சிறுநீரக ஃபெயிலியர். இப்படித்தான் இன்னைக்கு பிரச்சனை. அதே போல் சுகர் பேஷண்ட்டும் பிபி பேஷண்ட்டும் கண்டிப்பாக குடிக்க கூடாது. எல்லாருமே குடிக்காம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த 2 பேஷண்ட் கட்டாயம் குடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்க்கும் டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் குடிச்சா அது சைலண்ட் கில்லர். தயவு செய்து குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க, குடிக்காதீங்க. முதல்ல ஆரம்பிக்கிறதே தேவையில்லாத ஒரு பழக்கம் ஃபர்ஸ்ட். அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம உப்பு, காரம், புளி குறைக்கணும். நம்ம ஒரு 4 இல்லை 5 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். சமைக்கும் போது உப்பு போடுறதையே விட்டுறலாம். சாப்பிடும்போது ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு போட்டுக்கலாம். இது பிரச்சனை கிடையாது. அடுத்தது வீட்டில் நம்ம ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி விதை, மல்லின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் 50 கிராம் எடுத்து தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அது சாப்பிடலாம். தண்ணியில் சீரகமும் மல்லியும் போட்டு கொதிக்க வச்சு அதிலே 2 ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் வெட்டி வேர் போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் பிபிக்கு நல்லது. வாழைத்தண்டு ஜூஸ் நல்லது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? அதே போல் இந்த சீரகம், எலுமிச்சம்பழம், சீரக பொடி பண்ணிட்டு லைம் ஜூஸில் நீங்கள் சீரகத்தூள் போட்டு உப்பு போட வேண்டாம், அது குடிக்கலாம். அப்போ உங்களுக்கு பிபினால ஏற்படக்கூடிய கொமட்டல், மயக்கம், வாந்தி, தலை சுத்தல் இதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டால் நமக்கு பக்கவாதமும் கிட்னி ப்ராப்ளம், ஃபெயிலியர் வர்றதுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஒரு முக்கிய காரணம். அதனால் ஹைப்பர் டென்ஷன் தானேன்னு விட்டுடாதீங்க. நிறைய பேஷண்ட் வராங்க சின்ன வயசுலேருந்து வயதானம் வரைக்கும். அவங்களுக்கு மைல்டு மெடிசன் ப்ளஸ் மேக்சிமம் டயட்டு, எக்ஸசைஸ் இது செய்யும்போது வாழ்நாள் முழுவதும் இது போல் நமக்கு பக்கவாதம் வராமலும் கிட்னி ப்ராப்ளம் வராமலும் பாதுகாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்குது. கடைப்பிடிக்க, உடம்பை பார்த்துக்குங்க. நல்லா இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.